இப்பதான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு என் புருஷனுக்கு சண்டை. அதனால குளிக்கவே சோப்பு எடுத்து கொடுக்காம போயிட்டாரு. நான் வேணா அந்த எடுத்து கொடுக்கவா? அதனால அப்படி பாதிலே பாத்ரூம்ல இருந்த மாதிரி வந்துட்டேன். நீ என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. தெரியலையே. தெரியாதா? நானும் நல்லவர் வல்லவர் நினைச்சு எங்க வீட்டுக்கார் எனக்கு ஒத்த புருஷன். 2-3 வருஷம் வச்சுக்கிறேன். ஆளோட தம்பி பெட்டிக்காரே நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுமா. எனக்கு இருக்கிறது ஒத்த புருஷன். சரி சரி. அப்ப எல்லாத்தையுமே ஒரு புருஷன் தானா? எங்க ஐயாவுக்கு 3 உண்டாட்டி. அது அந்த காலத்துல. அப்புறம் ஆனா இந்த காலத்துல 2 வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அப்படிலாம் இல்லாம சரி நான் ஒரு கொள்கையோட எப்படி எனக்குன்னு ஒரே ஒரு கல்யாணம். ஆல்ரெடி எனக்கு ஒரு தடவை தான் இப்போ கல்யாணம் ஆச்சு. சொல்லு. 2 தடவை கல்யாணம் ஆகலை. சரி இருந்தாலும் கண்ணாலன் கனவே புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் அது சொல்ல மாட்டேன் வாயில வேண்டிக்கிறேன். அப்படின்னு இருந்தேன் மனுஷன். நல்லா காதலிக்கு மேல கண்ணே பொண்ணே மணியே அப்படி இப்படின்னு கொட்டிஞ்சினாரு. தெரிஞ்சதானே? அதுலதான் விழுந்தேன் பாரு. சரி என்னை நல்லா வச்சுக்குவாரு. விழுந்துட்டியா? பார்த்தா 7 மனுஷன் மாசம் 7 மாசம். சரி நான் இல்லை 7 மாசம் 7 மாசமா காதலிச்சு சுத்தி சுத்தி வந்தாரு. சரி சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆச்சு. ஆமா ஹாய் ஒரு 3 மாசம் கழிச்சு தெரியாதா? மனுஷன் சரி நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு நல்லா மடி நிறைய போடுவார் போல நான் நினைச்சேன். நல்லா சில்லற போலக்க அதிகம் போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா மனுஷன் வேஸ்ட்டு. தெண்டச்சோறு. வேலைக்கும் போக மாட்டேன் ஒன்றுக்கும் போக மாட்டேன். இப்படியேதான் எங்கள் வீட்லேயே என்னை சேர்க்கலை. ஏன்னா சரி இவர் பேச்சை கேட்டு எங்கள் அப்பனை உதவி தள்ளிட்டு வந்தேன். இந்த ஆள் பேச்சை கேட்டு பார்த்தா மனுஷன் வேலைக்கே போகிறதில்ல. பலசர் கடையில் பாக்கி 4000 ரூபா தரணும். ஆமாம் நானும் என் புருஷனும் பாக்கி வச்சுருக்கீங்க. பாக்கி வச்சுருக்கோம். அதுக்கு அந்த ஆள் வந்து கேட்குறாரு என்ன என் புருஷன் கேட்குறாரு. சரி பசியில் வாங்கி சாப்பிட்டுவிட்டோம் கடனை தரமாட்டோம். பொண்டாட்டி புருஷன் நல்லா வந்து பலசர் கடையில் சோறாக்கி தின்னீங்களே என் சோத்தை தின்னீங்க சோத்தை விட்டு பிய தின்றீங்களா உனக்கெல்லாம் காசு கொடுக்க வக்கலையான்னு கேட்குறாரு. சரி எனக்கு ரோசை வந்துருச்சு. எனக்கு ரோசை வந்தால் காசை கொடுத்து ஆகணும்ல. ஏன்னா நான் சோத்தில் உப்பு போட்டு தின்றேன். சரி எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னேன் இப்படி பலசர கடை என்னை கேட்டார் என்னால் தாங்க முடியலை கடைங்க காசு கொடுங்க அப்படின்னு. அதுக்கு என் புருஷன் என்ன சொல்றியா ஏண்டி இதெல்லாம் சகஜம் கடை நீ இப்போதான் வை வாங்குறியா இதான் எனக்கு பொழப்பேன்னு சொல்றியா பழகி போச்சு. என்னை ஏமாத்திட்டியா பெரிய மொல்ல மாதிரி போல. கடைங்காரன் போல கடை வாங்கினாலும் கொடுக்க மாட்டேன் போல. அதனால அவன் வேணான்னு சொல்லி இன்னும் நம்ம 2 பேருக்கு செட் ஆகான்னு சொல்லி எங்கள் அப்பே வீட்டுக்கு போயிட்டேன். கோச்சிக்கிட்டு போயிட்டேன். பார்த்தா எங்கள் அப்பேன்னு சொன்னார் அவன் பேச்சை கேட்டு ஓடுனேன். இப்போ என்னத்துக்கு வந்து அப்படின்னு வந்தார். சரி இருந்தாலும் மகளே ஏற்றுக்கிட்டாரு எங்கள் அப்பா. இந்த அப்பா எப்பயே வந்துட்டார். சரின்னு எங்கள் அப்பா சொன்னார் அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னார். நானும் எங்கள் அப்பா சொல்கிறது கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த மாப்பிள்ளை தான் வேலை வெட்டிக்கு போகவே மாட்டானே அவன் இருந்தால் என்ன இருக்குன்னு அவனை டைவர்ஸ் பண்ணலை. சரி அவன் இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்ல பேச கேட்கணும்னு சொல்லி என் வீட்டுக்கார விட்டுட்டு முதல்ல தான் கேட்கல. தான் கேட்கல. இப்போ நான் கேட்டு செய்வேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு. சரி அவர் யார் நினச்சிங்க? பஸ்ஸு கண்ட்ரக்டர். நல்லா கழிப்பாரம்மா. சரின்னு பார்த்தாரு. சரி இப்போ நான் சொன்னேன்னா எங்கள் அப்பே நம்ம வேணாம் சொன்னா தூக்கி போட்டு நமக்கு அதிலே மிதிப்பேன் நம்ம சாமான்லே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் அப்பன் பிச்சை அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். சரின்னு கல்யாணம் பண்ணப்பா 2 பேர் கல்யாணம் பண்ணி சரி முதலீருக்கு விட்டாங்க. என்ன பண்ணி கல்யாணம் பண்ணி முதலீருக்கு போனோம். நானும் அவரும் போனோம். வெக்கம் இல்லாமல் எங்கள் அப்பே வேற இவ்வளோதாண்டி செம்பை கொண்டு வந்தார். வெள்ளி செம்பை கொண்டு வந்து பாலை ஊற்றி இதை கொண்டு போமா. நான் கேட்டேன் இது எதுக்குப்பா அப்படின்னு. பரம்பரை செம்பு.
பரம்பரை செம்புள்ள இதுல கொண்டு வெள்ளி குடிச்சு- செம்புப்பா. இதுல கொண்டு உனக்காக குடிச்சீங்களா? தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன். ஆ. உள்ள போ, என் மருமக வேட்டையாடுவேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சரின்னு உள்ள போனேன். பார்த்தா மனுஷன் செவனேன்னு உட்காந்துருக்காருயா. நானும் பால் சம்பை கொடுத்தேன். அந்த ஆள் குடிக்கல, ஏறட்டு பார்க்கல. என்ன காரணம் எனக்கும் புரியல. எங்க அப்பனை அந்த நேரம் கூப்பிடவும் முடியல. மணி 12 ஆச்சு. என்னன்னு கேட்குறேன். மாப்பிள்ளை சொல்றாரு, விசில் அடிச்சாதான் அவருக்கு மூடே வருமா. விசில் அப்போ விசில் அடிச்சு நம்ம வேலையை உனக்கு தான் நல்லா நீ விசில் அடிப்பீலம்மா. ஏ அப்போ இந்த ஆளு ஒரு பிபி என்கிட்ட வாங்கி கொடுப்பாரு. ஐயா நான் முதல்ல இவ்வளோ போய் ஒவ்வொன்றுக்கும் இந்த ஆளுக்கு நான் பிபி அடிச்சுக்கிட்டே இருக்கணுமாக்க. நல்லா ஊதுவேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரியா. ஒன்று ஒன்றுக்கு ஊதுனாதான் அவருக்கு மூடே வருமா. விசில நான் அடிப்பேனா? விசில நான் அடிக்கவே இல்லை. அழ போட மூதேவி, உனக்கு அந்த வேலைக்கா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வீட்டுக்கே போயிட்டேன். எங்கள் அப்பா எப்படி வைறாரு, அடி செவ்வாது குடிச்சம் முடிச்ச முண்டை உனக்கு தான் முதல் நல்லால 2வது கொடுத்தேல, அப்புறம் இடைக்கு திரும்ப என்ன சாப்பாடு சாப்பிட இங்கே வர தெண்டம்மா அப்படின்னு எப்போ அவர் பிபி அடிக்க சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது முண்டை இங்கே இருந்து தொலை அப்படின்னு சொன்னார். சரின்னு 2வது ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு. டிப்பு சைக்கிள் டிப்பு. என்ன என் புருஷன் வந்துட்டாரா? எங்க? சரி, என் புருஷன் 3வது ரெடியா இருக்காரு. வந்தாருன்னு வச்சுக்க, ஒரு பம்பும் தேப்ப கட்டையும் கொண்டுட்டு இங்க வர சொல்றேன். ஒட்டுறது கூட எப்ப என் புருஷனை கொஞ்சம் ஓ மருமக இல்லையா? அப்ப ஓ மருமக வந்துட்டாரு. ஆமா சொல்லிடுறேன். அப்போ மருமையனே இப்பதான் உங்க பொண்டாட்டி எங்க 4 பேர்த்தையும் வந்துட்டு போச்சு. ஆமா எப்படி அப்பா பாருங்க, இப்பதான் என் மகன் 4 பேர்த்திட்ட வந்துட்டு போச்சான். பஞ்சாயத்து பண்ண வந்துட்டு போச்சுன்னு சொல்லுவேன். போக பஞ்சாயத்து பண்ண. சரி, அப்போ என் புருஷன் வந்துக்கிட்ட அப்படியே சொல்லுங்க. நான் என்னென்ன சொன்னேன்னா அப்படியே சொல்லுங்க. ஊ போட்டுனா ஊ போடுங்க, ஏ போட்டுனா ஏ போடுங்க, ஆ போட்டா ஆ போடுங்க. சரி, என் புருஷன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வரேன். சத்திய சன்மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் நல்மார்க்கம் மார்க்கம் சத்திய சன்மார்க்கம் சுகம் தரும் நன்மார்க்கம் நித்திய உன்முகம் பார்க்கும் நித்தமும் புகழ் பாடும் நித்திய உன்முகம் பார்க்கும் உயர்வித அருள் யாருக்கும் வரம் தருவாய் சிவமே சங்கரனே வரம் தருவாய் ஐயா சங்கரனே. கலங்கமில்லா மனமே கடவுளின் வீடு கருத்துடனே அதனை காலத்தில் தினம் நாடு விலங்கிடுமே பருடன் விளம்பில் நீ கூடு வில்லும் தங்கவே தூதி வெல்லும் தங்க வேடன் கூட்டி வில்லும் தங்கவே தூதி விலங்கிட தினப்பாடு நலமுடன் வணங்கிடுவோம் வணங்கிடுவோம் வணங்கிடுவோம். ஏன்னா உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் சகல சௌபாக்கியம் பெற்று வாழ வேண்டும். மனிதர்களிடத்தில் கல்லாமை என்னும் பேதமை நீக்கப்பட வேண்டும். ஏமாப்ல அறிவில் சிறந்தவர்கள் தான் சால சிறந்தவர்கள் இருக்காங்க. சான்றோர்கள் போற்றக்கூடிய நாடு அற்புதமான நாடு இந்த தொண்டை நாடு. இந்த தொண்டை நாட்டில் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டுக்கு பேர் எடுத்து கொடுத்தவர் ஒரு முதலமைச்சர். புரிஞ்சுக்க புரியாட்டி விட்டுக்க. ஏன்னா கல்வி கண்ணை திறந்து வச்சவர் அவர். ஆக பொறுத்த விவசாயத்தில் 9 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாலும் 6 டேம் கட்டியிருக்காரு. இன்னைக்கு எவனாவது கட்ட முடியுமா? இடிக்கத்தான் முடியும். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு போற வேலை நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன போலாம். நாரத மகரிஷி சொன்னது போல நல்லவர்களே நாடு நல்லவர்களே தேடு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா தேடி போறது காதல் விவகாரம். அந்த காதல் விவகாரத்துக்கு இந்த முத்துமாரி எப்படி துணையா இருக்கணும்னா நமக்கு மாரியம்மா மாரியம்மா திரிசூலி
திரிசூலியம்மா நீ வாடியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தலைமேலே மணிமகுடோ தாயி தந்த பூங்கரகம் நிலையாக நினைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் உன்னை நினைச்சது நான் உள்ள மயங்குகிற வேண்டும் வரண்டா மாரியம்மா காவல் நீரா காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மண்ணுக்குள்ளே நல்ல நீரம்மா காத்தோ மரமோ ஏனம்மா வானத்தை போல் நின்று காரம்மா வந்தேன் தாயே நானம்மா இந்த சத்தி முழுதும் தந்து காப்பாயே மக்கள் குறை தீர்க்க வருவாயே சக்தி முழுதும் வந்து காப்பாயே பக்தர் குறை எங்கே தீர்ப்பாயே சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா ஆனந்த வாழ்த்துக்கள் பாடட்டும் வாழ்வே வளமே ஆகட்டும் நான் உந்தன் பேயாக மாறட்டும் இடமோ நிஜமாகட்டும் வந்த வழி துணையும் நீதானே தங்க திருவடிய தொழுதேனே தங்க திருவடிய தொழுதோமே தொழுதேனே ராமேஸ்வரி ராஜேஸ்வரி நீ எல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா அடதிரியம்மா திரிசூலியம்மா தலைமேல மணிமகுடோ தாயி தந்த பூங்கரகம் நிலையாக நினைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும் உன்னை நினைக்கும் தினம் உள்ள மயங்கும்படி வேண்டும் வரந்தா மாரியம்மா காவல் நீதா காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா இப்படி தாயாகப்பட்டவள் கருவறையில் வீட்டில் இருக்கிறார். அந்த முத்துமாரியாக புது பிறவி எடுத்திருந்தாலும் எல்லார் வீட்டிலையும் ஒரு முத்துமாரி இருப்பாங்க. யார் அந்த முத்துமாரி? தேடி பார்த்தா கண்ணுக்கு தெரியுமா? பக்கத்திலே தான் இருப்பாங்க. யாரு? நம்மளுடைய பெத்த தாயாகப்பட்டவ. அவ பக்கத்திலே இருப்பா. எப்படின்னா 10 மாசம் நம்மளை கஷ்டப்பட்டு சுமந்து பெக்குறா. அந்த பெத்ததுனால பிள்ளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா வந்து ரொம்ப அன்புக்கு அடிமையானவங்க. அந்த கடை வீதியில் நான் போகும்போது எங்கள் அத்தைக்காரி பார்த்து சொல்லுவாங்க அம்மாட்ட, ஏய் உன் மையன் அங்கே நின்று கட்டை பீடி குடிக்கிறாண்டி என்னன்னு கேட்க மாட்டியா? அதெல்லாம் என் மையனை பற்றி எனக்கு தெரியும், நீ போடி அப்படின்வாங்க. இதே நேரத்தில் இவங்க மாமன் இருக்காரு. நான் அப்படியே அந்த கிராப் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் ரவுடித்தனமாக அப்படி இப்படி வந்து நிற்பேன். மாப்பிள்ள அழகா இருக்கடா, என் பொண்ணு உனக்கு தாண்டாண்டுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் தங்கச்சி வயிற்றுல பிறந்தவன்டா நீ, என்னைக்குமே நல்லா இருக்கணும்டா அப்படின்னு நான் மட்டும் சொல்லாமல் சொல்லிட்டு போகும்போதே எங்கள் சித்தப்பா அப்படி வருவார் வண்டியில். புல்லட் பாண்டி வந்தது என்னாக விறுவிறுன்னு இறங்கி வருவார். எதுவுமே கேட்க மாட்டார், சொல்லி விட்டதே வருதேன். வந்த சப்புன்னு ஒரு அடி. என்னப்பா அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. மாமா அடிச்சா கேட்பா, ஆனால் மாமா அடிக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறையா இருந்தாலும் அந்த தாயாகப்பட்டவளை எப்படியெல்லாம் கூப்பிடலாம், எப்படியெல்லாம் வணங்கலாம். அதே நேரத்தில் நம்மளை பெத்த தாயை மதிக்கிற வந்த மனிதன். ஒரு குடும்பத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பொண்டாட்டி புருஷனுக்குள்ள 1000 சண்டை இருக்கா. யார்? எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ள 1000 சண்டை இருக்கா. அந்த சண்டை யாருக்கு முன்னாடி தெரியப்படுத்தக்கூடாதுன்னா, ஏன் முன்னாடி தெரியப்படுத்தாத வரைக்கும் எங்கள் அப்பா ஹீரோ தான், எங்கள் அப்பா நாயகன் தான். 5 வயசில் ஆசைப்படுவேன் அந்த திருவிழாவுக்கு போகும்போது, அப்பா சாமி பார்க்கணும்பா. சாமியாடா இந்த நாங்காட்டோண்டா அப்படின்னு தோப்பட்டையில் ஏறி நிப்பாட்டி காட்டுவார். அங்கே நம்ம கருப்பு சாமியோ இருளப்ப சாமியோ நொண்டி தெய்வமோ முனியாண்டியோ ஆடுவாங்க. அதை பார்த்து நம்ம ரசிப்போம். ஆனால் உட்காந்துருக்க விஷயம் தெரியாது. நம்ம அப்பேன்ற சாமி மேலே தாண்டா ஏறி உட்காந்து சாமியை பார்க்க போகிறோன்றது அது தெரியாமல் என்ன பண்ணுவோம், கூட பிறந்தவங்கள பிறப்போம். கொஞ்சம் அப்படி இப்படி இருப்போம்ல, அண்ணங்காரை வந்து திட்டுவான், டேய் இது ஒன்றும் உனக்கு தேவையில்லாத வேலைடா, நீ என்ன அந்த கடையில் போய் நின்றியா? அவன் வந்து சொல்கிறேன், யார் சொன்னது? எங்கள் அண்ணனோட நன்மை சொல்லியிருப்பேன். அவன் சொன்னாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தது அப்படி இப்படி தட்டு தடு மாதிரி பசி பட்டினியில் வரும். இது நடைமுறை வாழ்க்கை. திருவிழான்னா இதெல்லாம் நடக்கும். அப்போ தட்டு தடு மாதிரி பசியில் வரும்போது அக்கா தங்கச்சி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்டா அப்படி இருக்க,
என்னைக்காவது மாற வேண்டியாடா. ஏய் கறியை போடுறியா இல்லையா? எல்லாம் 145 செய்கிற வேலை மாப்பிள்ள. சில பேர் அங்கே போய் தான் கெட்டி போகிறாங்க. அப்படி போய் கெட்டு போகாமல் இன்பமான வாழ்க்கையை எப்படியெல்லாம் தேடி போகலாம் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தாயை எப்படியெல்லாம் கூப்பிடணும், பெற்றவளை எப்படியெல்லாம் நினைக்கணும். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை உன் நெஞ்சமும் உன் கண்களும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம். அம்மா மண்ணில் என்ன விளைய கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாத போது அன்னை சொன்ன வார்த்தை இன்று நினைவில் வந்தது. அன்பு என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை வாழ வைத்த தெய்வம் என்று தூரம் சென்றதேனோ உலகிலே உன்மகன் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் என்று வானம் சென்ற போது உலகிலே நீ இன்றி உன் மகன் ஏதோ. இந்த மண்ணில் வந்து பிறக்க வேண்டுமே. வாழ்க மகனே வாழ்க வென்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே, எங்கே, அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை எங்களும் எல்லெந்தமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம். அம்மா எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே அம்மாவை பற்றி புகழ்ச்சியாக தான் படுவாங்க. இந்த ஒரு பாவப்பட்ட ஜீவன் அப்பான்னு நம்ம தரத்தில் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? மாப்பிள்ளை நீ எத்தனை பிள்ளை வச்சிருக்க? 2. மாமா வந்து அவர் குமரன், சொல்ல மாட்டேன், அவர் குமரன். ஐயா நீங்கள் ஒரு பிள்ளை வச்சுட்டீங்களா? அவர் எங்கள் தாத்தா வந்து பேரம் பேத்திட மாட்டார். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. பிரச்சனை அங்கே தாங்க இருக்கு. ஏன்னா பெத்த தாய் இடத்துல 10 மாசத்தை லஞ்சமாக வாங்கிட்டான். தகப்பன் இடத்துல வளர்ந்தோட்டிக்கு தோல் மேலே லஞ்சம் வாங்கிட்டான். கூட பிறந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி பரவாயில்ல, அண்ணன் வந்திருக்காரு, மிருதங்காரு, நமக்கு அண்ணன் வரைக்கும் வந்திருக்காரு. அவர் நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கும்போது போய் நிற்பான். அண்ணே ஒரு 10 ரூபா விடுவேன். அவர் சம்பாதிக்கும் போது அவர்கிட்ட லஞ்சம் கேட்பான். சரி, இந்த பிரச்சனைலாம் தாண்டி போன ஊரில் திருவிழா அப்படின்னா இந்த மஞ்சள் புடவை, பச்சை புடவை, இதையும் தாண்டி இந்த புழு துணி, கலரு கலரு, இந்த மாதிரி கலர்கள் எல்லாம் பொம்பளைகளுக்கு வந்து யார் கூட பிறந்தவளுக்கு வந்து சேலை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது யாரு கொண்டாந்து வரமுறை? சவுளி கடைக்காரங்க கொண்டாந்து வருமுறை. எந்த இது விஷயம் ஜெயிக்கலையோ அந்த விஷயத்தை ஆடி மாசத்துல ஆத்தாளுக்கு கூழு ஊற்றும் போது எடுத்து குடுறான்னுவேன். அப்போ அங்கே லஞ்சம் ஆயாச்சு. சரி, வாழ்க்கையில் எப்போதான் லஞ்சம்? கல்யாணம் ஆகிட்டா நிம்மதி ஆயிரும்டா, கல்யாணம் ஆகிட்டா நிம்மதி ஆயிரும்டா நினைக்கும் போது கல்யாணம் ஆன பின்னாடி தான் தெரியும், ஆகா இத்தனை பேரை நம்ம கட்டி இழுத்துட்டு வந்த ஒத்த பொண்டாட்டி. ஏன்னா அண்டார்டிகான்னு ஒரு கண்டம் இருக்கு தெரியுங்களா?
அங்கேயும் வாழ முடியாது, பொண்டாட்டி கட்டணும்னு வாழ முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது, தெரியுமா அது உங்களுக்கு? ஏன் அண்டாட்டியால் வாழ முடியாது? அது பனிப்பிரதேசம், அங்கே மனிதனால் உயிர் வாழ முடியாது. பொண்டாட்டி கட்டுறவன் ஏன் வாழ முடியாது? நிம்மதியாக வாழ முடியாது. பிள்ளையை பெற்றுருவோம் வேகமாக, பிள்ளையை பெற்றது படிக்க வைக்கணும், படிக்க வச்சது அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். சரி, வேலை வாங்கி கொடுத்தாதான் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி வீடு கட்டி வைக்கணும். எங்கள் அப்பா அதெல்லாம் செஞ்சுட்டு போனார். இப்போத்தே நினப்போம் இதுக்கு மொட்டாவே இதுக்கு நம்ம வந்து அவன் கூட பிறந்தவங்களோடய தெரிஞ்சிருக்கான். மொட்டுன்றது உனக்கு மட்டும்தான் மாப்பிள்ள பொருந்த. ஏன்னா எனக்கு பொருந்தாது, நான் என்னைக்குமே குமரன் அழக, எனக்கு பொருந்தாது. மாப்பிள்ள கங்காபாதியார்னு ஒருத்தர் இருக்காங்க. இப்படித்தான் தெருவில் போற தேரை வந்து இழுத்து வீதியில் விடுறது. ஆமா, கங்காபாதியார்னா என்னங்க மாமா? எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி நடப்பாங்க. கங்கையாகப்பட்ட அன்னையும் பதியாகப்பட்ட ஈஸ்வரன் தண்டீஸ்வரன் சேர்ந்தா அது கங்காபாதியார். அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் போய்க்கு இருக்கு. இருந்தாலும் அப்பனுக்கு எப்படியெல்லாம் மதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நடைமுறை வாழ்க்கையில பாரதி ராஜா சொல்லியிருக்காரு ஒரு பாட்டு. எப்படின்னா, கட்டுன கோட்டை பொண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்ல, கட்டின கோட்டை பொண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்ல, சுத்தின பூமியெல்லாம் சொந்தத்தை இப்போதும் தேடவில்ல, கட்டின கோட்டை எல்லாம் அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்ல. சக்கமா நீ சொல்லமா, நான் வந்த வார்த்தைக்கு பேரணுமா, சக்கமா நீ சொல்லமா, நான் சொன்ன வார்த்தைக்கு பேரணுமா, சண்டாலை காட்டுக்கு சங்கடையம்மா, சத்திய நீ கொலமா, சக்கமா நீ சொல்லமா, நீ சொல்ல கட்டின சும்மா கட்டின கோட்டை பொண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்ல, கட்டின கோட்டை பொண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்ல. சொத்து சொப்ப தேடவில்லை, இது சொந்தத்தை தேடிதான் வந்ததம்மா, அந்த வீட்டை தொகவில்லை, அதை கட்டத்தை இப்பயும் வந்ததம்மா. சொத்து சொகம் தேடவில்லை, இது சொந்தத்தை தேடிதான் வந்ததம்மா, கட்ட சொகம் தொகவில்லை, அதை கட்டத்தை இப்போதான் வந்ததம்மா, கை கட்டி நின்றது சாயமா, அதை கட்டளை விட்டது சாயமா, சண்டலை காட்டுக்கு இந்த சண்டலை காட்டுக்கு சங்கடையம்மா, சத்திய நீ கூடமா, கட்டின ஒரு கட்டின கோட்டை பொண்ணு அதை கட்டி காக்க ஒரு ஆளும் இல்லை, சுத்தின பூமியெல்லாம் நான் சொந்தத்தெல்லாம் தேடவில்லை, சுத்தன பூமி எல்லாம் அங்கே சுத்தத்தை பார்க்க நேரம் இல்லை. அட்டப்பொம்மை கோட்டையில் இருந்து காலடி வச்சது சங்க கட்டி, கோட்டையில் ஒரு காலடி வச்சது சிங்கக்குட்டி, எட்ட வெள்ளி போனதில்லை இது அப்பள மீறாத சிங்கக்குட்டி, பணம் மீறல சிங்கக்குட்டி, கட்டப்பொம்மை கோட்டையில் இது காலடி வச்சது கண்ணு குட்டி, கட்ட வள்ளி போனதில்லை இது அப்பள மீறாத சிங்கட்டி, எப்போதும் உள்ள சுத்தலா இது மொத்தமா மணிபத்து ரட்டா, எப்பவும் உள்ள சுத்தலா இது மொத்தமா மணிபத்து ரட்டா, வேஷம் போட்டதில்ல ஒரு நோக்கம் இருக்குமா, அடி வேஷம் போட்டதில்ல ஒரு நோக்கம் இருக்குமா, அது மாசு ஆகிடுமா, இந்த வேஷம் பொய்யாகுமா, ஒரு கட்டண கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்ல, சுத்தின பூமியெல்லாம் நான் சொந்தத்தை இப்போ தேடவில்லை. இப்படி மனசுல கோட்டை கட்டலாம். யார் சொன்னது? கனவு காணுங்கள்னு ஒரு ஏழை மகன் தெருவிளக்கில் படிச்சாரு. சொன்னா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காங்க. அப்படிப்பட்ட ஏழை மகன் தெருவிளக்கில் படிச்சு ஒரு நாட்டுக்கு விஞ்ஞானி ஆனாரு. சரி, நாட்டுக்கு மட்டும் விஞ்ஞானி போதுமா? அமெரிக்காவில் கூப்பிட்டேன், இங்கே வாங்க நம்ம இதில் வேலை செய்யுங்க, உங்களுக்கு வேணுன்ற பணம்லாம் தரேன். அப்போயில சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பெரிய மாமனிதன். இன்னைக்கு அவர் இருக்கிறாருனாரு தான் பக்கத்தில் இருக்க நாட்டுக்காரங்களும் நம்மளை கண்டு பயப்படுறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியான ஏவுகணையை தயாரித்து வச்சார். இன்னும் பயந்துக்கிட்டு இருக்கேன். இவங்க எங்கே போனால் அதை செயல்படுத்திடுவாங்க. அப்படி வாழ்ந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ற காரணம்லாம் ஏகப்பட்ட காரணம் இருந்தாலும் வந்திருக்க இடம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எப்படியெல்லாம் இருக்காங்க. ஏன்னா எத்தனை விஷயமோ இருக்குது. ஆனால் படித்தவர்கள் படித்த மாமேதைகள் பிறந்த இடம் இந்த குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தில் பாருங்களேன், எல்லாமே இருக்கும். ஆனால் வளம்ன்றது ஒன்று மட்டும் இருக்காது. என்ன காரணம்? இடத்தோட அமைப்பு அப்படி இருக்கு. முதல்ல நேற்று ஒரு ஊருக்கு போனேன்.
அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக தண்ணி பஞ்சமா நம்ம பூமியில். விருதுநகர் வந்து காயப்பட்ட பூமின்னுவாங்க, அது சரி. கடைசியில் பார்த்தா ராமநாதபுரமும் காயப்பட்ட பூமி ஆயிடுச்சு. வைகை ஆறு பாஞ்ச பூமி காயப்பட்ட பூமி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு கூட தண்ணியை தேடி போகிறது உலகம், நம்ம உலகம். ஒரு கூட தண்ணி எவ்வளோ? 20 ரூபா தானே மாப்பிள்ள. ஆனால் அந்த 20 ரூபா 1 லிட்டர் பாட்டில் வாங்கி நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது காலமே மாறி போகும்போது என்ன பண்ணிடுவோம்? கடைசியில் தண்ணி கிடைக்காம வாழ்க்கையில் ஏதோ மாறி விவசாயம் கெட்டுருச்சுன்னா உலகமே கெட்டுருச்சு. அப்படிப்பட்ட குறிஞ்சி நிலத்தில் ஏகப்பட்ட இருந்தாலும் இந்த விவசாயத்தில் பார்க்கும்போது எப்படின்னா தன் தன்னானா தன் தன்னானா தன் தன்னானா ஓடு தந்தன்னானா 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 புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இங்கும் இங்கும் மாறவில்லை. நம்ம பாரதத்தில் தத்து சந்த தீரவில்லை. இதை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. இந்த பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வீதி கோரி கட்சி உண்டு, சாதி கோரி சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்க யாரும் இல்லை. சனநிம்மதியாவால ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வேறு காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. உங்கள் உண்டு நங்கை உண்டு உண்டு வாரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் எங்கும் எங்கும் மாறவில்லை. எம்ம பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை தீரவில்லை. வானத்தில் எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரின் கட்டி வைத்து கொடுத்தது? வனத்தில் இருக்கும் உயர்ந்த மாளிகை யாருக்கு கட்டி வைத்து கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்ட இலத்தை கூட்டமோ சொரின்றி வாசலில் தவிக்கிறது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும் என்றொரு நாளும் இன்று வரும். காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொழி வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. தெரியுதென்றல் தீண்டாதா எலி வந்து தீண்டாதா? வையகம் இங்கே பாடாதா? வானகம் தண்ணில் கூடாதா? தாயகமும் தமிழகமும் எங்களில் கல்களில் என்றாடும். ஒன்றை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. நம்ம பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. அதுக்கு பாலம் இங்கு யாரு போட்டது? தரக பாதை கண்டு நடக்குது. அதுக்கு பாதை இங்கு யாரு போட்டது? தனக பாடம் கண்டு நடக்குது. ஊருக்கு பாடுபட்டு இளைஞ கூட்டமோ சொரின்றி வாசலின்றி தவிக்குது. உள்ளவை யாவும் நமக்கு சொந்தம் என்கின்ற காலம் இன்றே வரும். நில்லில் எல்லாம் மாலையில் தோன்றும் பொன்னொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே. தெரியுதென்றல் தின்றாதா ஏழை வந்து தொண்டாதா? வையகம் இங்கே பாடாதா? வாழகமல்லில் ஓடாதா? தாயகமும் தமிழகமும் எங்கிலி கைகளில் என்றாடி. முஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. நம்ம பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கு ஒரு கட்சி உண்டு, ஆதிக்கு ஒரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை. மன நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. தந்தன்னானா 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 ஓடு தந்தன்னானா தந்தன்னானா தந்தன்னானா. இப்படி குறிஞ்சி நிலத்தை பத்தியே பேசிக்கிருந்தோம்னா வந்த காரியத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்றணும், எப்படியெல்லாம் நிறைவேற்றணும் பாஞ்சாச்சுங்க பாஞ்சாச்சு. ஏன்னா வாழ்க்கையில சிறந்தது போதை. இந்த போதையில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பலவிதமான போதை இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள பார்த்தோம்னா புருஷன் மேல பொண்டாட்டிக்கு போதை,
அந்த பொண்டாட்டிக்கு பிள்ளைய மேலே போத, மாமன் மச்சானுக்கு திருவிழா வச்சா 145 மேலே போத. அதையும் தாண்டி போனோம்னா குதிரையை எடுத்து போகும்போது ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா? சாமி கும்பிடுறது 2000 ரூபா வரி நடைமுறை நடந்துக்கிருக்கு மாப்பிள்ள. குதிரைக்கு 5000 ரூபா 7000 ரூபாய் பிடிச்சா தூக்கிட்டு வராங்கல்ல 4 பேர் இல்லைன்னா 8 பேர். கொஞ்சம் பக்கமாக இருந்தால் ஒரு 4 பேர் குதிரையை தூக்கிட்டு வந்து வைப்பாங்க. இதே கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 20 பேர் தூக்கிட்டு வந்து வைக்கணும். அப்போ இந்த 20 பேருக்கும் 150 கோடி கணக்கு போட்டால் எப்படியெல்லாம் போகும்? எக்கச்சக்கமாக போயிடுச்சா? அதையும் தாண்டி கறி கொடுக்கணும். கறி எப்படி கொடுக்கணும்? வீட்டில் இருக்க பொம்பளை ஆளுக்கு முகம் சுளிக்காமல் கறி சமைச்சு வைக்கணும். இவங்க வீட்டில் வந்து கும்மால் அடிக்கணும். ஏன்னா மது வந்து வாழ்க்கை கெட்டு போயிடும். எதிரினால வாழ்க்கை கெட்டு போகுது? மது, மாது, சூது. இந்த மதுவில் இருக்கிறவன் தப்பிச்சிடலாம். இந்த மாதில் இருக்கான் பாரு, அவன் கூட உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வந்துடலாம். ஆனால் அந்த சூதில் இருக்கவங்க பார்த்தீங்களா? ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் ஆரம்பத்தில் தாயை உருட்டுனாங்க. தாயை உருட்டும் போது என்ன ஆகி போயிடுச்சு? தர்மர் வந்து உருட்ட சொன்னாங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு சகுனி நின்றார். கண்ணன் நிப்பாட்டி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அப்போ இந்த தர்மருக்கும் சகுனிக்கு போட்டி வச்சா யார் செய்ப்பா? தாயை கட்டையில் பெரிய ஆளுக்கு சகுனி பெருமாள் தான். அப்படிப்பட்டவர் இதை உருட்டுறாரு. என்னாச்சு? முதல்ல அவனை இழந்தான். அடுத்து அவன் அண்ணன் தம்பி சூது மாப்பிள்ள விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பருத்தி வீரம் படம் எல்லாருமே பார்த்துருப்போம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்துருப்போம். என்ன சித்தப்பா கை குறையுது, காசு இல்லைன்னா வெளியே போட, எப்படி உரமுறை இங்கே போது பாருங்க. நாணயத்தில் தான் ஒழுக்கமாக இருக்கணும். ஆனால் அந்த நாணயம் தான் பிரச்சனை. நாணயத்தில் எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும்? நாணயம்னாலே ஒழுக்க முடியாம பொருள். காசுன்ற பொருளுக்கு என்ன பிரச்சனை பேர் தெரியுமா? குற்றம். காசுனா குற்றம். இதுக்கு தான் சொன்ன காசா லேசா, காசா லேசா, காசாலே தான் சா அப்படின்னாங்க. இப்போ நம்ம காசாலையும் சாவன, காசு இல்லாமல் சாவன, நம்மள இருக்க வேண்டியது அற்புதமான இடம். இந்த இடத்துல அற்புதமான சத்தம், அலவலசம், என்ன அற்புதமான சத்தம். ஏன்னா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க சகோடையால், வேறையால், மரகதையால், செங்கோட்டையால். அப்படியே இல்லைங்க. ஆயர்வாடியில் அந்த புல்லாங்குள்ள உதச்சானா என் தம்பி நவநீத கிருஷ்ணன் ஊதுனான்னு வச்சுக்கோங்க, 8 திக்கும் தெரிக்கும். அப்படி இருக்கணும். அந்த கலைமகள் வீணை வாசிச்சானா எங்க அப்பனே எந்திரிச்சு அந்த ஆழ்வாரு. அப்படி இருக்கணும். நாதமும் பேதமும் இல்லாத வாழ்க்கையில் நாதமே கிடைக்காதுடான்னா. அப்படிப்பட்ட நாதம்லாம் கிடைக்கணும்னா எப்படியெல்லாம் அந்த ஆளலம் சொல்லுக்கிறேங்க. எப்படின்னா ஆமா ஆலோலம் பாடுதல்றனே ஆகாயம் சூடும் திங்களே வண்ண வண்ண பொட்டு வைத்து வாசமுள்ள பூ முடித்து வா சிந்துகின்ற கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா. பொட்டு வைத்து வாசமுள்ள பூ முடிக்கவா சிந்துகின்ற கண்ணங்களில் சிந்துகின்ற கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா. சூடு பற்றி வங்கை கடல் காய்வதில்லை, வீசும் புயல் காற்றினிலே வெள்ளி மலை சாய்வதில்லை. சந்திரரை போல இங்கு வானிரரும் ஏற்பதில்லை. காசி வனம் சேர்ந்திருக்க காதல் நெஞ்சம் பார்ப்பதில்லை. ஆசை என்னும் மேடி கட்டி கூட்டில் நானும் வாடினேன். தேடுகின்ற எண்ணங்களில் ஏதோ சுகம் தேடினேன். பாடவே பாடவா பாடவே பாடவா பாடிவா நாளெல்லாம் நான் கூடும் பூவே ஆலோலம்
கடலிலே இன்பமெங்கும் கோட்டையினால் காதல் வேந்தனாகினேன். காதல் செய்யும் நேரத்திலே காவியத்தை தேடினேன். பாடவே பாடவா பாடவே பாடவா நாளெல்லாம் நான் சூடும் பூவே ஆலோலம் பாடும் தன்றலே ஆகாயம் சூடும் திங்களே. ஏன் மாப்பிள்ள திங்கள்னா என்ன மாப்பிள்ள பேரு? திங்கள்னா சந்திரன். ஒரு நேரம் கருக்கும் ஒரு நேரம் வெளுக்கும். இந்த ஆகாயத்தில் பாருங்களேன், இந்த மனிதர்கள் எப்படின்னா போட்டுருச்சுன்னா தெரியும். இந்த கேரளா பொண்ணு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கலர்ல இருப்பாங்க. உங்க கலர்ல இருப்பாங்க. நான்லாம் கருவாயம் தானே, உங்க கலர்ல இருப்பாங்க. அதே நேரத்தில் நகைகளை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. எதிரே தமிழச்சி வந்தாலும் வச்சுக்கோங்க, ஏன் கலர்ல கரு கருன்னு தான் இருப்பா. அவ கருவாச்சி தான் இருந்துட்டு போலாலே. அவ பார்க்குற பார்வையும் அவ பேசுற மாமா வாங்க அப்படின்னும் போது மனசுக்குள்ள மத்தாப்பெல்லாம் பூக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பூத்துக்கிட்டே போனாலும் இந்த தமிழர்களுக்கு உள்ளேயே பண்பாடு என்னன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற வாழ்ற தன்மை படைத்தவங்க நம்ம தான். அப்படிப்பட்ட நம்ம எப்படி எல்லாம் இருக்கோம்னா, அன்பே ஆறு உயிரே ஆசை பூங்கிளியே உன்னை காண்பதற்கே உருகும் மனமே என் மனமே ஜீவன் ஓயும் முன்னே என் ஜீவன் ஓயும் முன்னே நீ வருவாய் என்னுடனே சோலை மலை ஓரும் சோழ குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ ஆடி வரும் மயிலே நீ வா வா பாடி வரும் குயிலே நீ வா வா சோலை மலை ஓரும் சோழ குயில் பாடும் பாட்டாளி நான் போட்டேன் தேவாரமே படிப்பேனே நம் காதல் தேவாரமே. உன் பேரை நான் சொல்ல தேனூருமே என் ஜீவன் உன்னோடு இளைப்பாருமே வாழும் வரைக்கும் துணையாய் இருப்பேன் மயிலே சேர துடிக்கும் மனம்தான் தினமா குயிலே காலமென்னும் நேரம் இங்கு சேரும் இடமே சோலை மலை ஓரம் சோழ குயில் பாடும் நான் பாடும் பாட்டெல்லாம் நீதானம்மா நீ இன்றி வாழ்வேனோ நான் தானம்மா வாழ்வென்று வாழ்ந்தாலே உன்னோடு
அப்படி யாரு பாடுனதுங்க மாப்பிள்ள உங்களுக்கு தெரியுமா? தெரியணும்ல. யாரு பாடுனா முண்டாசு கவிஞன். அவரை யாரு தெரியுமா? பாரதியார். அவரும் தெரியாதா? பாரதியார். நான் மாமாட்ட கேக்குறீங்க மாமா. பாரதியாரே தெரியலன்னா இந்த தமிழ்நாட்டில் நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? பாரதியார்லாம் தெரியாது, 145 மட்டும் தான் தெரியும். ஏய் இங்க பாரியா, தந்தை நாடுன்னு சொன்ன முத கவிஞன் அது அவர்தாயா. மிச்சவங்கள தாய் நாடு தான் சொன்னாங்க, அவர் ஒருத்தர் தான் தந்தை நாடுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட தந்தை நாடுன்னு சொன்னவர் அவர் பொண்டாட்டினா அவருக்கு மேல பைத்தியம். ஆமா, காணி நிலம் வேண்டுமடி கண்ணம்மா, அவர் சம்சாரம் பேரு கண்ணம்மாவா. எப்படி சொல்றாரு? காணி நிலம் வேண்டுமடி காணி நிலம்னாலே முடித்தா இருக்கும். இதுக்குள்ள 50 தென்னை மரம் வேணுமா? ஆமா, அதுக்குள்ள வயல் இருக்கணுமா? அந்த வயல் ஓரத்துல கரும்பு இருக்கணுமா? அந்த கரும்பு பக்கத்துல மூங்கில் மரம் இருக்கணுமா? இந்த மூங்கில் மரத்தெல்லாம் தாண்டி குயில் வந்து கூவணுமா? அப்படித்தானே சொல்லணும். குயில் எப்படி இருக்கணும்? கூவும். ஆனா அவர் என்ன சொன்னார்? கத்தும் குயில் ஓசை காதில் கேக்குதடி கண்ணம்மா. அந்த குயில் ஓசை விட இனிமேல் என் பொண்டாட்டி வந்து பேசுனா எனக்கு கீதமா தெரியும் கற்பனையா அப்படின்னு கற்பனையா சொல்லி அப்படி நெருங்கி போய்கிட்டே இருந்தாரு. போகும்போது அந்த புள்ள சொல்லிச்சு, எங்க சுதந்திரம்னு போறீங்களே, குடும்பத்துல நீங்க சுதந்திரமா இருக்கீங்களா? உங்க அப்பா வைறாரு, உங்க அண்ணன் தம்பி வைறாங்க, இருந்தாலும் இந்த மக்களுக்காண்டி நீங்க ஏன் போராடுறீங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கை என்பது ஒரு முறை தான், அதை வாழ வேண்டியது சரியான முறையில் அப்படின்னு கேட்ட பொழுது, ஏன்னா விஷயங்கள் 50 தொடுத்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி போகும்போது நெருங்கி 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 பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும், நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒன்றாகும். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். நெருங்கி போகும்போது பார்வைய முதல்ல வில்ல புருவாக்கணும். வில்ல புருவாக்கணும். அதே நேரத்தில் புருவாக்குன வில்ல பார்வைய கணையாக்கணும். மாமா போர்க்களத்துக்குள்ள நம்ம போற காதல்ன்ற போர்க்களத்துக்குள்ள போகும்போது நம்ம புருவத்தை வில்லாக்கி பார்வையை கணையாக்கி எண்ணத்துல அடிச்சோம்னா விழுகாதது ஒண்ணுன்னு இருக்குமா? அப்படிப்பட்டு விழுகிற போது நம்ம என்ன நினைப்போம்? அழகுடா, இதுதான்டா அழகு, இந்த அழகுக்கு மிஞ்சினதுடா எதிரா அப்படின்னு சொன்ன காலத்துல அவன் பிடிச்சிட்டோம்னா நம்ம காரையை சரி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போகும்போது என்ன அழகு
என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர அழகு திருநெஞ்சை கொட்டிய அழகு இன்றெந்தன் தோள் சாய்ந்ததே அவள் உள்ளம் கையில் என் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லில் மனதை தைத்தாள் புத்தம் புது பார்வையில் சுகம் வைத்தாள் நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன் நீ கரம் ஒன்று தொடுப்பார் எழுந்து விட்டேன் என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு என்றெந்தன் தோள் சேர்ந்ததே அன்பே உள் ஒற்றை பார்வை அதை தானே யாசித்தேன் இளையாள் என்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன் நான் ஆண்டு தூக்கம் கெட்டு நான் உன்னை சந்தித்தேன் காற்றும் தீயும் வாழும் நெருப்பும் அடி நீ என்று தித்தித்தேன் என்றே நான் கண்ணே உன் முழு பார்வை நான் கண்டேன் நீ தொட்ட நேரம் ஒரு முழு மோச்சம் நான் கண்டேன் மலர்வாணி மகராணி எல்லாவி உள்நாவியே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு என்றெந்தன் தோள் சேர்ந்ததே நான் ஆண்டு தூக்கம் கெட்டு நான் உன்னை சந்தித்தேன் இளையார் என்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன் உன்னோடு வாழும் வாழ்க்கை என் நாவில் சிந்தித்தேன் உயிரே போகும் என்றால் உன் கூட யாசித்தேன் மாணிக்க தேரே உனை மலர் கொண்டு பூஜித்தேன் என்னை நான் சொல்லி இது நிஜம் தானா யோசித்தேன் இது போதுமே இனி என் கால்கள் வான் போகுமே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு என்றெந்தன் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர அழகு இளநெஞ்சை கொட்டி அழகு இன்றெந்தன் தோள் சாய்ந்ததே ரொம்ப தூரத்திலே இருக்கணும் அப்படி தூரத்திலே இருந்தாலும் பக்கத்திலே இருக்கணும் நாங்க ஏன்னா ஆதியில பிரம்மன் சொன்னாரு ஆதியில பிரம்மன் எப்படி சொல்லி வச்சிருக்காரு என் பங்காளி கேட்கும் போது நம்ம என்ன செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு ஆதியில பிரம்மனை நான் அடைச்சனா அதனால அவங்க அப்ப இல்லாம பேரை வந்து சிறையில் என்ன அடைக்கிறாரா பள்ளிகிட்ட போய் மனச்சிறையில் அடடான்றாரு எங்க பொண்டாட்டி கட்டின எவனாவது நிம்மதியா இருக்க முடியுமா ஒரு பொண்டாட்டி கட்டினதுக்கே நம்ம 1000 பேச்சு பேசுறாங்க இதுல ஒரு வல்லவர் ஒரு நல்லவர் நாளும் தெரிஞ்ச உன்னதமானவர் ஏன் நம்மளை 2 ஆண்டு பொண்டாட்டி கட்ட சொல்றான்னு யோசிக்க வேணாமா யோசிக்கலையே பொம்பளைனா என்ன இறங்கும் மாப்பிள என்ன இறங்கும் பெண் என்றால் சிமெண்ட் தரையா இருந்தா அதை போட்டு புத்துக்கிட்டு போகும்யா ஆமா ஏன்னா பெண் என்றால் பேய் இறங்குனாங்க இது தவறான வார்த்தை அது மாதிரி சொல்லியிருப்பாங்க பெண் புத்தி பின் புத்தி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க என் தங்கச்சிய ராஜியை கல்யாணம் பண்ணிருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷம் இன்னொரு பக்கம் போனால் நாங்களும் சங்கம் எடுத்துருவோம் சங்கம் இருப்பது எங்கள் குலம் சங்கரனா இருக்கு ஏது குலம்னு போயிடுவோம் அப்படியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் என் தங்கச்சி அங்கே போய் உங்களுக்கு வம்பாடு போட்டு நைட்டும் பகலும் வேலை பார்த்து ஊசி போட்டு நர்ஸு வேலை பார்த்து மாதம் 22,000 ஓவா சம்பளம் கொண்டாந்து கொடுத்தா என்ன மாசம் 22,000 ஓவா கொண்டாந்து சம்பளம் கொடுத்தா இந்த ஆள் என்ன பண்றாரு வாழ்க்கையில எதையோ தேடி போய் ராஜி மட்டும்தானா ராஜியை விட்டு வேற எது இருக்கா அது நிறைய இருக்கும்ல ஏன்னா கங்கை கொண்ட சோழபுரத்து மன்னல் நீங்க அப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த நிலவு எவ்வளவு தூரத்துக்கு ஒட்டாம நிக்குதோ பொண்டாட்டி பக்கத்துல தான் இருப்பா ஆனா ஒட்டாம இருப்பா ஆனால் இன்னொன்று வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அது தூரத்தில் இருக்கும் அதை போய் எட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுவான் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல அந்த புரட்சி தலைவன் சொன்னது போல நிலவு ஒரு பெண்ணாய் உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ
மயக்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி லலலா உலவுகின்ற அழகோ லலலா உலவுகின்ற அழகோ உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு கனமாக போத்தொடுக்க பிறந்தவரோ குறுநகையில் வள்ளத்தில் குளிமிழ்ந்த கள்ளத்தில் குறுநகையின் எண்ணத்தில் கூடி விழுந்த கண்ணத்தில் தென்னுவை தான் குலைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி லலலா உழவுகின்ற அழகோ லலலா உலவுகின்ற அழகோ அவளமென விரலகமும் பசுந்தளிர் போல் வளைக்கரமும் என்னும் விரல் நகமும் பசந்தளிர் போல் வளை கரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியும் ஆழ்கடலின் சங்காக 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 தண்ணீர் ஆழ்கடலின் சங்காக நீள்களித்து அமைந்தவனோ யாழிசையில் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தாலோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செங்கடலில் ஒளியெடுத்து சந்தனத்தில் குளிர் தொடுத்து பொன் தகட்டில் வார்த்து வைத்த பெண்ணுடனே என்ன விரும்பே பொந்தகத்தில் வார்த்து வைத்த பெண்ணுடலை என்னவென்பே மலர் வாழை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மலர் வாழை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனில் திறமையெல்லாம் படைத்தவனில் திறமையெல்லாம் இவளை படைத்தவனின் திறமையினால் முழுமை பெற்ற அழகி என்போ நிலவு ஒரு பெண்ணாகி லலலா உழவுகின்ற அழகோ நீரலைகள் இளமாறி நீந்துகின்ற குடலோ லாலலலலலா. லாலலலலலலா. போகுதுமா? கள்ளு குடிக்க கூடாது சொன்னா கேட்க மாட்டேன்ற ஆறுனீங்க இருந்த இருந்த பள்ளத்தில் நடந்த தண்ணியை வந்தவெல்லாம் அடிச்சுட்டு போச்சான் அது சொல்லுமா நான் அங்கேருந்து மேலே இருந்து வரேன்டா உன்னை அடித்து தள்ளிட்டு போறேன் நான் ஏங்க வந்து நின்றது நானும் முதல்ல பொறுங்க இங்கே வந்து இப்போ நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு எங்கள் இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க என்ன வித்தியாசம்? சொன்னீங்கன்னா சரி நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. அவதூறா பேசாதீங்க. யாரு அவதூறா? ஏன் அவர் தூர் நான் பேசுறேன். அவர் தூரலையுமே இங்க வாங்க. பேசுறீங்க. இங்க இருக்க ஆ. நீ போப்பா. எப்போ போப்பா பூனால் தேவையா? ஆ. இருக்கட்டும். எடுக்க முடியாதவனுக்கு 82 காவடியா, அறுக்க முடியாதவனுக்கு 52 பண்ணாருவாமா. ஆமா. எந்திரிச்சு நடக்கே வழியிலே மாப்பிளைக்கு 32 பொண்டாட்டியா. இதுல சிவப்பு சேலை ஊத்தாவுல இருக்கு. இதுல சிவப்பு சேலை கட்டினாலும் ஏன் முண்டாட்டிங்கிற மாதிரி பேரு. இப்படித்தான் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பத்து காண்டாமர்னு பேர் வச்சாங்க. அப்படி சொல்லுங்க. சுருட்டுங்கிற பாய சுருட்டு கிளம்பு இட்லிக்கு வேக வச்சிருப்ப போ. காலையில இட்லி சட்னியோட நமக்கு வரட்டும். போ ஓடு ஒட்டிரு. இப்படித்தாயா எங்க ஊர்ல இதே மாதிரி மாரியாத்தா கோயிலுக்கு கும்பம் நடத்துறாங்க. கும்பம் 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 நடத்தும் போது என்ன பார்த்தாச்சுன்னா
இதே மாதிரி ஒரே கலரு புடவை கட்டி ஒரு 30 பொம்பளை ஆளுங்க மாப்பிள்ளைய புது மாப்பிள்ளை பிரச்சனையை பாருங்க எப்படி எல்லாம் வருது இந்த ஒரே மாதிரி புடவை கட்டி இருக்கிறதுனால மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை ஊருக்கும் புதுசு வீட்டுக்கும் புதுசு இவர் என்ன பண்ணிட்டார் போற போக்குல போய் மாமி மச்சான பார்த்துட்டு என்னென்ன பருகிறமோ எல்லாத்தையும் பறிட்டு வராரு வீட்டுல இவர் பொண்டாட்டி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வர இருந்தது மாமியா பிரச்சனை பத்தியா கஞ்சியை ஊத்திட்டு வாடி அப்பயாவது மாமியை சொல்லியிருக்க வராமா இல்லையா ஏய் மருமையனே நான் இருக்கேன் என் பொண்ணு அங்க இருக்கான்னு சரி மருமையன் அப்படி சொல்றாரு கோவப்படக்கூடாதுன்னு இவங்க போய் சோறை போட்டு வைக்க குழம்பு ஊற்றும் போது படாரு கையை பிடிச்சி சொல்லிருக்கான் தட்டி விட்டுருக்கணும்ல அப்பயும் சொல்லியிருக்காங்க சிரிச்சுக்கிட்டேன் மருமையனை இன்னும்மா தெரியலை எங்க மகன் அங்கே இருக்கு அப்படின்னு அப்போதான் சொல்லியிருக்கேன் என்ன எல்லாரும் ஒரே மாதிரி வந்தா நான் எப்படி பார்க்கறது எப்படி ஒரே மாதிரி வந்தா நான் எப்படி பாக்குறது இல்ல இந்த ஒரே மாதிரி புடவை ஓட்டுனா இப்படி எல்லாம் பஞ்சாயத்து இந்த பூமியில நடக்குது தண்டீஸ்வரன் இந்த வேலையை பார்த்தாரு நீங்க வேற அவர் பேரை பார்த்தீங்களா தண்டீஸ்வரன் முந்தானத்து கூட என் வீட்டுல இப்படிதான் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு நான் வீட்டுக்கு போனேன் சரி என் மொண்டாட்டி இல்ல போதையில இருந்தேன் மாமியா தான் சோறு போட்டுச்சு மாமியா தான் போட்டுச்சா செஞ்சுட்டேன்ல என்ன செஞ்சீங்க சோத்தை சாப்பிட்டு கையை கழுவிட்டு தண்ணியை குடிச்சீங்களா தண்ணி குடிச்சீங்களான்னு ஒரு மனுஷன் சாப்பிடும் போது தண்ணி குடிச்சு ஒரு பழக்கம் இருக்கும் முதல்ல ஒரு விஷயம் தெரியுங்க முதல்ல நல்லா சாப்பிடணும் முதல்ல நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கிறேன் கூட தண்ணி குடிச்சோம்னா வயிறு நிறைஞ்சு போயிடும் நல்லா வயிறார சாப்பிட்டு அப்புறம் தண்ணி குடிப்பாங்க நீங்க கையை கழுவிட்டு தண்ணி குடிச்சீங்களா கையை கழுவாம தண்ணி குடிச்சீங்களா அதே பெரிய பிரச்சனை மாமியாங்கிறது 2வது தாய் மாதிரி என்ன கையால சாப்பாடு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா என்ன எத்தனை பேருக்கு அப்படி மாமியா வாய்க்கும்னு நினைச்சுக்கிருக்கீங்க நான் அக்கா மகளை கட்டியிருக்கேன் எங்க அக்காவே என்ன சொல்லுது புருஷன் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பியை கட்டிக்கடி பாவம் முடி அவன் ஏழை பையடி அப்படி இப்படி இருப்பேன் பார்த்து அனுசரிச்சு போடினுச்சு கல்யாணம் பண்ணி 3 மாசம் தான் ஆச்சு நீ பேசுப்பா இங்க பேசுப்பா இல்ல மணி 4 ஆயிடுச்சா 5 ஆயிடுச்சு அந்த உடற்பயிற்சி எல்லாம் செய்யறியே அப்ப எங்க அக்கா சொல்லுது யார் சரி யாரை நம்பினாலும் நம்பு புருஷனை மட்டும் நம்பாது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி என் தம்பியை பார்த்துக்கடின்னு சொன்னேன் எங்க அக்கா யாரை நம்பினாலும் நம்பு யாரை நம்பினாலும் நம்பு உன் புருஷனை நம்ப இது என்ன கையில இதுதான் அது காட்டுங்க காட்டவா இது என்ன பேரு பிடிச்சி இழுத்தா வந்துடும் இல்லை என்ன பேரு சிலிமுகம் அதா இங்க பாருங்க தா நம்ம ஊர்ல பணியாரம் ஊத்துற கம்பி மாதிரி இல்ல சரி சிறிமுகம் இது பணியாரம் உங்க பேர் என்ன உங்க ஊர்ல பணியாரம் குத்துற கம்பி வந்து இப்படி இருக்கும் 2 பக்கம் அகண்டு 3 கூர்மையா இருந்து இருக்கும் 2 பக்கம் அகண்டு 1 பக்கம் சுருங்கி மேலையும் விரிந்து முருகா முருகா அப்படி இல்லைங்க சரி இருக்கட்டும் உங்க பேரு என்ன அவசரப்படுறீங்க எப்போ நமக்கெல்லாம் வரட்டுமே என்னை வச்சே செய்கிறதுலே இருக்கீங்களா இல்ல 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 அதாவது நான் உங்களை ஒரு வகையில மாப்பிள்ளையா பார்க்கலான்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நீங்க இந்த கூட்டத்துக்கு தலைவர் மயன்ல ஓப்படியா தலைவர் மயன்ற வாசி மாப்பிள்ளைன்னா மா என்ற செல்வந்தனோட மயனா இருக்கீங்க உங்களை மாப்பிள்ளைய ஏத்துக்கலாமா ஆமா சாமியா சுத்தப்படாதே இந்த எதிர்த்து வர ஆளை விட நான் நிம்மதியா நின்றுருவேன் இப்படி வர ஆளுகளை நம்ம கண்ட மாப்பிள்ளை சும்மா முறைக்காத மச்சான் சொன்னா கேளு கேட்டுருவியா நல்லா இல்ல ஏன் அதுக்கெல்லாம் வாச்சுக்கிட்டு கிரகத்தை பாருங்க இந்த 9 கிரகம் இருக்கு மாப்பிள்ள 9 கிரகம் இருக்கு மாப்பிள்ள உங்ககிட்ட மரியாதை பேசணும் நீங்க என்ன இருந்தாலும் நம்ம உறவு முறை வேற இவன் வந்து என் மச்சான் மாப்பிள்ள 9 தெரியுமா 9 கிரகங்கள் இருக்கு மாப்பிள்ள 9 நவ கற்கள் இருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா 7 பார்த்தா பிரச்சனையே கிடையாது எது 7 பார்த்தா பிரச்சனை கிடையாது இப்ப பேசுவேன் ஆனா இந்த 2 பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப பேசுவேன் 2 பார்க்கறது இல்ல 1 பார்த்தா போதும் அது பார்த்தா கோடி வருவோம் 1 பார்த்தா கோடி வருவோம் அந்த ராகு கேதுன்னு 2 இருக்கு இது 2 சேர்ந்து பார்க்கும் போது அந்த எல்லாமல்ல நேரம் சொல்ல கூட கூடாது அப்படிப்பட்ட சனி பகவான் நம்மளை நிம்மதியா பார்த்தாருன்னா நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கை வரும் ஆனா அந்த புழு துணியில நீங்க பார்க்கும்போது என்ன அருமையா இருக்குல்ல இந்த புழு துணி இல்ல புழு கலர் துணி தமிழ்ல என்னையா என்னங்க ஊதா 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 கலர் ரிப்பன் ஒன்ன வாய் உன்னே தாயா
நீதான ஆறு திறக்கிற. இருக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாருக்கு யாரு போனா என்ன மச்சான், உங்க பேரு? உங்க பேரு? கந்தவேட. உங்க அப்பா பேரு? சடே. உங்க அம்மா பேரு? சடச்சி. ஆமா, இங்க வந்த நோக்கம்? ஏய், அடச்சின்னு சொல்றவங்க எல்லாம் நீங்க எல்லாம் தமிழர்களே கிடையாது. நான் மட்டும் சொல்லவே மாட்டேன் தெரியுமா? என்ன சடச்சின்ற சாதாரண ஆள் இல்ல, தேவியாகப்பட்டவ. நம்ம 48 நாள்ல பிள்ளைகளுக்கு முடிச்சு விழுகும் பாத்தீங்களா, தலை முடிச்சு விழுந்தது மொட்டை எடுப்பான். யாருக்கிட்ட போய் எடுப்பான்? எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த உபதெய்வமாகப்பட்டவ சடைச்சி. சடை பிடிச்சிருச்சு என் பிள்ளைக்கு, அதனால உனக்கு சடை எடுக்கிறது. பேரு காலம் பாக்குறவ சடைச்சி, முட்டா தலைவ சடைச்சின்னாங்க. சடைச்சி வரும் பாருங்க. இப்ப வர்றது எதுவுன்னு நான் பாக்குறேனே. அடைச்சி வரும். அடைச்சி ஐயா போகுது போறது வேகமா. சங்கு சங்குன்னு வரவா. இரியா உனக்கு பிரச்சனை? இரு. பலதப்பிய கூறமா ஆண்களே. இங்க வா. இந்த துணி ஏய், இதுதான் ஏய், இதுதான் ஏய். புழுத்துணி. என்ன துணி? புழுத்துணி. யாருக்கிட்ட போய் என்னமோ செய்ய சொல்லுது மாமா? யாரு? என்ன துணி? எல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? பஸ் ஸ்டாண்ட்ல அடிப்பாங்க இல்ல? ஆ. ஏய் தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி அடிப்பாங்க? அறாராமா. ஏயா, கவலையே படாத. இது என்ன அப்படியாயா? இப்ப அங்க கூட காசு கொடுக்க மாட்டாங்கப்பா. ஏமாப்ல அந்த வேலைக்கு காசே வர மாட்டேங்குது. இங்க இருமா. உங்க- ஒத்த பக்கம் இப்படி அடிச்சா மாப்பிள்ள சித்திரத்துல போயிருக்கீங்களா? 2 பக்கம் அடிக்கிறீங்களா? இடம் இருக்கு. மாப்பிள்ள ரெண்டு பக்கம் சித்திரத்துல அடிச்சா நல்லா காசு கொடுப்பாங்க. மாப்பிள்ள மதுரை சித்திரத்துல போயிருக்கீங்களா? போயிருக்கு மாமா. நான் சின்ன பழக்கமா போயிருக்கேன். ஆ. இவங்க மாதிரியே 4 பேர் திரிவாங்க. அடே ரப்பா, எப்படி இருக்காங்க? கொரத்தி வாடி என் குட்டி. ஞாபகம்ல? இந்த கூட்டத்தில நீ பிறந்த தப்பி போட்டிருக்கு சைடாடு சப்பி. நீ வாங்கிக்கடி என்கிட்ட குப்பி குப்பி. கொரத்தி வாடி என் அடி பஞ்சு விட்டாய் சேலை கட்டி பட்டி வண்ண ரவுக்க ஓட்டு ரவுக்க கஞ்சி கொண்டு போற புள்ள நெஞ்சுக்குள்ள நீ வரியா? பஞ்சு முட்டாய் செல்ல கட்டி அப்படி பட்டு வண்ண ரவுக்க ஓட்டு போட்டு. யார் யாருக்கு என்னம்மா உனக்கு இருக்கு இந்த பிள்ளை? ஆட தெரியல, பேசாம இருக்கணும். நான் ஆடுற மாதிரி ஆட முடியுமா? ஏயா, நீ ஆடுற மாதிரியா? என்னாலயா? அந்த இல்ல. இப்ப நீ ஆட்டமே தில்லை ஆட்டமா இருக்கியா? இப்ப நான் ஆடுற ஆட்டம் நீங்க ஆடின ஆட்டம் நான் பாடுறேன், நீங்க ஆடிடுறீங்களா? என்னப்பா? என் பாட்டுக்கு உங்களால ஆட முடியுமா? பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அவர் ஆடுறாருல, நான் பாடுறேன், முடிஞ்ச ஆளுங்க. ஒருத்தருமா பாட்டு விடுங்க தெரியுமா? அது கட்டுக்கிட்ட யாருன்னு புரியுமா? ஏய், 2 பொம்பளை அங்கிட்டு போய் ஆடுங்க. இந்த ஆட்டம் நமக்கு வராது. ஒரே மூத்திர கவுச்சியா இருக்குடா. இது ஏய், தூக்கி தங்கச்சி ஆட்டும் போது கீழே ஏன் பாக்குற? என் தங்கச்சி வருது, கூப்பிடவா? பாப்பா. தங்கச்சி மாமா. ஒரு தன்னாலே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணீல. தன்னாலே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணீல.
இவரா என்ன விஷயம் வந்தாரு? ஏய் மான தேடியா? மான உள்ள இருக்க நீங்க பாத்தீங்களா? நீங்க மான தொட்டது கம்மன் நிக்காதே. ஏய் நீ பாத்தியாடி? நானும் பார்க்கல. எங்க அங்க இரு. இவனும் பார்க்கல. நாங்க 2 பேரும் ரூம் பார்க்கல. பார்க்காதீங்க. நீ அப்படியா நீ இங்க வா இங்க வா. ஐயோ நானும் தான் பார்க்கல, எங்க அண்ணனையா தான் பத்திரமா பாத்துக்க. கூட்டிட்டு போ. வேண்டாமா? பரையிற வேற இருக்கா? வண்டி ஓடுறியா? அப்ப நாங்க போகலாமா? ஏய் வருக விடுவரே வருக வருக. தாங்கள் வந்த நோக்கமே ஒரு மானியத்திரி வந்ததாக அண்ணனும் தோழியும் உரைத்தார்கள் என்றாலும் தாங்கள் என்னிடம் மான சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொண்டால் என்னால் ஆன உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுங்கள் விடுவரே. வந்தார வரவிருக்கும் பழமை தவறாது எண்ணத்திற்கு கவனமில்லாது இன்னவன் என்று தெரிந்து என்னை தன் புகழ என்று பொன்னாரம் போல் புகழாரம் சூற்றிய தலைவியை முதல்கள் வணக்கத்தை அற்புதமாக தெரிவிச்சுக்கிறேன். நான் தேடி வந்தது அற்புதமான மான்குட்டி, அழகான மான்குட்டி. இதன் அழகை சொல்லணும்னா யாரிடத்திலும் சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். ஆனால் புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு மட்டுமே இருக்கின்ற காரணத்தினால உங்கள்கிட்ட இந்த சிறப்பான விஷயத்தை எப்படியெல்லாம் சொல்லணும்னா அப்போ பச்சரிசி பச்சரிசி பல்லழகி நிறைந்த மானம்மா, பக்குவமா நான் பிடிக்க உகந்த மானம்மா எம்மா. பச்சரிசி பல்லழகி நிறைந்த மானம்மா, பக்குவமா நான் பிடிக்க உகந்த மானம்மா. மான கொடுத்து விட்டா நீங்க கொடுத்து விட்டா எம்மம்மா கொடுத்து விட்டா எனக்கு லாபமா. ஆனா மறைச்சு வச்சா பெரிய மாமம்மா எம்மா எம்மா. பச்சரிசி பல்லழகி நிறைந்த மானம்மா, பச்சரிசி பல்லழகி கொடுத்த மானமா. வெள்ளி மலை கோட்டைக்கு நான் சொந்தக்காரமா, வில்லு வில்லு திரட்டி வந்தது அழகு மானமா, இந்த பெட்ட மானமா எனக்காக எப்பா எனக்காக பிறந்த மானமா. இதை எடுத்து சொன்னா உங்களுக்கு புரியுமா? எம்மா எம்மா பச்சரிசி பல்லழகி நிறைந்த மானமா. குட்டி 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 மட்டும் போட்டிருந்தா திருப்பி பாப்பேனா. ஆமா குட்டி மட்டும் போட்டிருந்தா திருப்பி பாப்பனா. போட்டிருந்தா சுத்தி வந்து உங்ககிட்ட கேட்பனா, மானா உங்ககிட்ட கேட்பனா. புண்ணால பிறந்த மானமா இது, மண்ணால பிறந்த மானமா இத மகிமைதான் எனக்கு தெரியுமா. எம்மா எம்மா பச்சரிசி பல்லழகி நிறைந்த மானமா, பொதுவான முடிக்க உகந்த மானமா. அப்படி அற்புதமான மான், அழகான மானுங்க. ஓவியர்கள் கூட இதன் அழகை வந்து வரைய முடியாதுங்க, கவிஞர்கள் கூட எழுத முடியாது. இப்படிப்பட்ட சிறப்பானமான தலைவின்ற ஸ்தானத்தை இருக்க நீங்கள் உங்களால் காரணத்தினால உங்களாளுக்கு மட்டும்தான் எனக்கு பதில் சொல்ல முடியுன்ற எண்ணம் கொண்டதுனால வானை பிடிக்கிறதுக்கு ஒரு வழியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குங்க. கண்ணால் பார்த்ததும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய். முதல் கவலை என் கண்ணு, 2வது கவலை தோழி பெண்ணு, 3வது கவலை நான் இருக்கு. முடிவேறு கவலை முடி. உங்கள் மானாகப்பட்டது உள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படி சொல்கிறீங்க. உங்கள் மானம் இங்கே வரவே இல்லை, வேற எங்காவது போய் உங்கள் மானை தேடி பார்த்தா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. நான் காவலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய காவலுக்கு இடையூறு இல்லாமல் வேற எங்கேயாவது உங்கள் மானை தேடி பார்க்கலாம். வேடுவரை வழியிலே கிடந்தா எடு, அதை உடையவனு கேட்டால் கொடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உங்கள் மானை இங்கே வந்திருந்தா நம்ம இன்னத்தவர் வேற, அதனால உங்கள் மானை இங்கே வந்திருந்தா மானை பிடிச்சி 10 நிமிஷம் இருங்க, மானை பிடிச்சி கொடுத்து வழி அனுப்பி வச்சிருப்பேன். உங்கள் மானை இல்லை, போயிட்டு வாங்க. இல்லைன்ற சொல்லே இல்லாம போகணும்னு வாங்க. ஏங்க உங்க மானை இங்க வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு அவசியம் கிடையாது. எங்க ஒரு யாசகம் கேட்டு ஒருத்தர் வராரு வீதியில, சிவனடியார். வீட்டுக்கு வரும்போது பெண்மகள் இருப்பா, அந்த தலைவியாகப்பட்டவ என்ன சொல்லுவா, குடும்ப தலைவியாகப்பட்டவ என்ன சொல்லுவாங்க? ஏங்க சாப்பாடு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாரு, வேற யாசகம் கேட்பாரு. என்ன சொல்லுவாங்க, இருக்குன்னா இருக்குன்னு, இல்லைன்னா இன்னைக்கு இருக்கு நாளைக்கு நீங்க வாங்க நிறைய தாரே அப்படின்வாங்க. தாரம்ன்ற சொல்லே வந்து மிக அற்புதமான ஒரு விஷயங்க. தாரம்னு சொன்னாங்க. தரணும், தாரம்ன்றது வேற, தரணும்ன்றது வேற. இருந்தா தானே தர முடியும். அதே நீங்க யாசகம் கேட்டு வர்றாங்க, யாசகம் கேட்டு வரவங்க வேற. ஆனா நீங்க திமுறல் பேசுறது பூரா உங்க பேச்சு சரியில்லை, பேசுறது பூரா பொய்யா பேசுறீங்க. மான தேடி வந்துருச்சு. மானையும் முதல்ல நீங்க தேடி வரல, மான் தேடி வந்தீங்களா நீங்க? பெண்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறது இந்த நாடு உலகத்துல நான் ஒருத்தன் தாங்க. நீங்களா? அப்படித்தான் சரி, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதிக மதிப்பு கொடு, ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நினைவுதான் செயலாக, செயல்தான் எண்ணமாக, எண்ணம் தான் ஒளியாகவும் இருக்காங்கல்லங்க. முடியுன்றது முடியுன்றது என்னது? என்னங்க முடியாதுன்றது முட்டாள்தானே, முடியுது மூலதானம். மூலதானம் முயற்சி திருவினையாக்குனாங்க. என்னால இந்த மாலை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கீங்க. பேச்சல நல்லா தான் இருக்குது. என்னால முடியும் முடியும் வாயில சொல்லிக்கிறதா பத்தாது. ஒருத்தன் சொல்லுவான் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி பண்ணி எப்படி பண்ணுவேன்னு வாயை அப்படி பேசுவேன். ஆனா
செயல்படல ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒருத்தர் ஒரு ஒட்டத்தனையில ஓரமா அமைதியா உட்கார்ந்திருப்பேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஆனா வேலையை செஞ்சுட்டு பேசாம போய்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அதிகம் பேசுறது எதுக்குமே லாயக்கப்பட்டு வராது. உங்க மானங்க வரல, ஆமா சும்மா மானு 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 கால நேரத்தை வீணாக்காதே, சும்மா வெட்டியாவே பேசி ஆட்சியை புடிச்ச காலம் நம்ம காலம். ஆத்தாடி நீங்க இங்க வருங்க, அங்க அவைக்க வர கூடாது, சத்தம் இல்லாத சமைக்க வர கூடாதுங்க. விவரம் தெரியாம வந்திருக்கீங்க நீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு, விவரம் தெரியாம வந்திருக்கீங்க. அப்ப என்ன சின்ன பிள்ளைங்களா? இல்ல அப்படி கிடையாது, நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. மானு இல்ல அப்படினா நம்ம இனத்தை வரே அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நம்ம இனத்தை பண்ண போய் சொல்லாதே, அப்படி போக வேண்டியது ஏங்க சட்டமா? நம்ம போட்டுக்க பட்டைக்குனால மதிப்பு கொடுங்க. பட்டைக்கு மதிப்பு கொடுத்தா அப்படின்னு இருங்க, பட்டைக்கு மதிப்பு கொடுத்தீங்க, அப்ப நீங்க அந்த மதிப்பை கொடுக்கலாமா இல்லையா? மதிப்பை கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுமையா கெடுக்குறீங்க. இல்லன்னா அந்த மாலை போய் பிடிக்கிறீங்க, நேரம் ஆகாது. தகப்ப சொல்லாருந்தா கேட்டு வாங்கிக்கலாம். இல்ல ஆமாங்க, அவ்வளவுதே. ஆமா, அடி எப்படி வாய் இருக்கணுங்க, வாயில போலதான் பிழைக்கும். ஆமா, மான பிடிக்க தெம்பு இல்ல, திறமை இல்ல, பேச்ச பாரு, காது குவா குவான்னு அழுகும் ஒரு குழந்தை. அப்பதான் தாய்க்கு தெரியாது எதுக்கு அழுகுதுன்னு. அதே குழந்தை 5 வயசுக்கு பின்னாடி அம்மா அம்மான்னு கேட்கும். அப்பதான் சொல்லு சோறு எதுக்கு கேக்குது பிள்ளை அப்படின்னு. ஏன்னா குறிப்பறிஞ்சு வளர்க்கறது நம்ம இனங்க. அடே அப்ப எனக்கெல்லாம் குறிப்பு நல்லா அறிய தெரியுது. அதனாலதான் சொல்றேன் உங்கள்ட்ட இல்ல அப்படின்ட்டு. பேச்செல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, பாத்து பேசுங்க. இன்னும் உங்க சட்டமா இல்லங்க, சட்டமானு கேக்குறேன். நான் பேசுறேன் பேச்சு என் இடம், நான் பேசுறேன் பேச்சு என் பேச்சாலும் கேட்கணும். முதல்ல இங்க வருங்க. ஆமா, காரிக்கிட்டு கூட துப்புங்களே. இடத்தோட தலைவி நாடு துப்புனா நான் ஏத்துக்கிட்டு போற மனுஷன். இடத்தோட தலைவி நாடு, என்னுடைய மக்கள், என்னுடைய நாடு. என் இடத்துல நான் பேசுறதான் பேச்சு, நான் வைக்கிறதான் சட்டம். நான் என்ன பேசுறாலும் ஆமான்னு போட்டுட்டு பேசாம போகணும், இல்லைன்னா வேற மாதிரி நடந்துரும். இப்படி பாண்டிய மன்னனை வந்து அன்னைக்கு ஆமான்னு சொன்னதுனாலதான் கண்ணகின்ற ஒரு பெண் வந்து மதுரையவே அழிச்சா. பெண்களுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க, மதிப்பு இருக்குங்க. பெண்களுக்கு மதிப்பு இருக்குதா? யாரு இல்லைன்னு சொன்னா அதே போல ஒரு ஆம்பளை வந்தமா போனமா அப்படின்னு சொல்றதை விட நம்ம இல்லாத பொழுது நம்மளுடைய பெயராகப்பட்டது ஊர் உலகம் சொல்லணும். வாழ்ந்தா ஏதாவது காரியமா வாழ்ந்துட்டு போகணும். ஒண்ணுமே இல்லாம இந்த பூமியில வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா எப்ப தெரியும்? செத்ததுக்கு அப்புறம் தெரியும். வாழும் போது கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்படியேப்பட்ட சுயநலமான உலகம். செத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க கெட்டவனா இருந்தா. ஆத்தாடி எப்பவோ போய் சேர வேண்டியவை இன்னும் அந்த வீதியில போகும்போது சொல்லுவானும்ல, ஒருத்தன் சொல்லணும், டேய் இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருக்கலாம்டா, வாழ்ந்திருந்தா ஊருக்கு நல்லா இருக்கும்டா நல்லவே அப்படின்னு சொல்லிருக்கலாம். அப்படிலாம் பேசுவாங்க. போகாம இருந்தா ஏல இம்புட்டு நேரம் தூக்கிட்டு போய் அமுக்காம எழுதுறீங்க. அப்படி சிவகலோக பாதையை கொடுக்கறது எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு எல்லாமே நம்பதான். அதனால சொல்றேன், உங்க மானம் இங்க வரல, ஒருவேளை தெய்வ தீரமாக உங்களுடைய மானம் இங்க வந்திருந்தா அதை கண்டுபிடிச்சு உங்களும் ஒப்படைக்கணும் அப்படின்னாக்க மானுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. பாருங்களேன், காயாத கானகத்தே நின்றுலாவும், காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேயாதமான் மேயாதமான் மேவங்கானகம் அடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலங்கள பங்களம் இந்து சுணங்கு வளர்ந்த புல் மேயாத மேயாதமான் காண குரவ கண்மணி எனவன காண குயிலின் நிகர் புல்முடையது, காண குரவர் கண்மணி எனவள காண குயிலின் நிகர் குரலுடையது, காண குரவ கண்மணி எனவன காண குயிலின் நிகர் புல்முடையது மேயாதமான், காண குரவர் கண்மணி எனவள காண குயிலின் நிகர் குரலுடையது மேயாத மேயாதமான் பாகும் நினைவாவும் என்பதினாதொரு உள்ளரு போதும், ஏனும் பாலும் தினைமாவும் தின்பதனானது உள்ளரு போதும், ஏனும் பாகும் நினைவாவும் என்பதினாதொரு உள்ளரு போதும் மேயாதமான், ஏனும் பாகும் தினைமாவும் தின்பதனானது உள்ளரு பொழுதில் மேயாத மேயாதமான் தலை நிமிர்ந்து பாயாத
மேலதாளம் கேட்கும் காலம் விரைவில் வரும். என்று பெண்ணாக வந்தேனடி. வருவாய் நீ கல்யாண பெண்ணாக, வருவாய் நீ கல்யாண. ஒளிஞ்சிருந்து பாத்தியா நீ? அவர் என்னதான் தேடி வந்தாராம். எதுக்கா? அப்படியே அப்படியே எல்லாரும் கொஞ்சம் முன்ன வாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. எல்லாருமே வாங்க. ஆண்கள் ஏ என்ன உங்களுக்கு என்ன செய்வனையா பண்ணி வச்சிருக்கு? எந்திரிச்சு வாங்கத்தா. வாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க வாங்க அண்ணே வாங்கண்ணே. எங்க அண்ணே அப்படியே முன்ன வாங்க. சும்மா வாங்கண்ணே அப்படியே வாங்க. தர்றேன் தர்றேன் இருக்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான். அது கல்யாணத்துக்கு வரும்னா டிப்பல் மாச கேக்குதியா? கொண்டு போயிட்டேன். பத்திரமா வச்சிருக்கேன். உன்னாலதான் இப்ப இமுசையும் பேசாம இருந்துக்க. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நீ வழிவெடுத்தாய் முருகனை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மறப்பதற்கு. மத்தெல்லாம் இதிலும் முரசொலிக்கே வரி சங்கம் நின்றாங்கி ஒலி இசைக்கு மத்தெல்லாம் இதிலும் முரசொலிக்கு வரி சங்கம் நின்றாங்கி ஒலி இசைக்கு வரமாட்டேன் ஐயா. கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன். நீ பற்ற கனவுகள் தாயல்ல கனவுகள் இணைவாக. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மறப்பதற்கு. உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு முருகா. வள்ளி உங்களை தான் தேடி வந்தேன். எதுக்கு? அதுக்கு தேன் வந்தேன். வேலை முடிச்சாயா? வேலை முடிச்சா? எனக்கு ஒரு வரம் வேண்டும் முருகா. கேளுங்க. உலக மக்கள் அனைவரும் இளையவளாகி எண்ணெய் முதலில் வைத்து வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியன் நிலைக்கும் வரம் தர வேண்டும் முருகா. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் சகல சௌபாக்கியம் பெற்று வாழ்க வளர்க வளம் பெருக என்று சொல்லிக்கொண்டு வள்ளி தெய்வானை சேனாதிபதி முருகன் என்று உலகத்தோர் அழைக்கட்டும். மங்களத்தை கொட்டுங்க பாப்பா. கதிரவனை பார்த்து காலை விடும் தோது, வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தோது, இறைவனின் கலைநயம் இயற்கையின் அதிசயம் உலகொரு ஓவியம் என்பேன், அதில் ஒரு அபிநயம் கண்டேன். கதிரவனை பார்த்து காலை விடும் தூது, வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது, இயற்கையின் அதிசயம்
பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேணும் ஆமா பட்டி பெருக வேணும் பால் பால பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பால பொங்க வேணும் கூட்டு பெருக வேணும் ஊரல்ல வாழ வேணும் பவமானே துலக்க பட்டி பாதாரே விருந்தமுடனே தீராமே ரூபமுடனே நித்ய ஜெய மங்களம் விடியும் வரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த எங்க ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் சுத்தோட்டாளர்களுக்கு வருகிறது அனைத்து நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒளி ஒளி அமைத்தந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது திருமலா 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 ஒளிபெருக்கு இளையத்தார்களுக்கும் சிறப்பான முறையில் எங்களை யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மேடை நாடகம் அருமையண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை நாங்கள் சொல்லிட்டோம் மேடை நாடகம் மாசானம் ஆமா மேடை நாடகம் மாசானம் அவர்களுக்கும் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை கொண்டு வந்து சிறப்பான முறையில் நடத்த உங்கள் வீட்டு பிள்ளை மதிப்புக்கு மரியாதைக்குரிய கே புதுக்குளத்தைச் சேர்ந்த அருமையண்ணன் விஎம் அழகுராஜா 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 நாடக அமைப்பாளருடைய சூப்பர் ஸ்டார் அழகுராஜா அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம் 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 என் பங்காளிகளுக்கு வணக்கம் எப்படி பார்த்து என் நாடகம் போயிட்டு வரவா சாமியலா இந்த கூட்டத்தில் இந்த டாடா சிலம்பம் கொஞ்சம்